நம்முடைய பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. கிறிஸ்து இயேசுவுக்குள் என மிகவும் அன்பானவர்களே, இந்த காலை நேரத்தில் உங்கள் அனைவரையும் வாழ்த்துவதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் அடிக்கடி பேசுகின்ற ஒரு வார்த்தை உண்டே, ஏன் இவனுடைய வாழ்வு இப்படி இருக்கிறது, இவன் திருந்தினால் நன்றாயிருக்கும், ஏன் இவன் படிக்கவில்லை, இவன் நன்றாய் படித்தால் நன்றாயிருக்கும், ஏன் இவர்கள் இப்படி இருக்கிறார்கள், சரியாய் நடந்தால் நன்றாயிருக்கும். இப்படி ஒவ்வொருவரையும் குறித்து நாம் பேசுகிற வழக்கம் உண்டு. இவர்கள் எல்லாரும் திருந்தினால் இந்த உலகம் எவ்வளவு அருமையாய் இருக்கும் என்று பேசின நாட்கள் உண்டு. நம்மை சுற்றி இருக்கிறவர்களை பார்த்து இவர்கள் தங்களுடைய வாழ்வில் இந்தந்த தவறுகளை சரி செய்தால் எவ்வளவு நேர்த்தியாய் இருக்கும் என்று பேசின நேரங்கள் உண்டு. ஒரு தகவல் ஒன்றை சொல்ல விரும்புகின்றேன். ஒரு முறை ஒரு மன்னர் நகர்வலம் சென்றாராம். அவர் நகர்வலம் செல்லுகின்ற நேரத்தில் அதிக தூரம் நடக்க ஆரம்பித்தார். எல்லா இடத்தையும் சுற்றி பார்த்து மீண்டும் அரண்மனைக்கு அவர் வருகின்ற நேரத்தில் அவருடைய கால்கள் வலிக்க ஆரம்பித்தது. அந்த வலியோடு தன்னுடைய படுக்கையில் படுத்துக்கொண்டு யோசிக்க ஆரம்பித்தார். என்ன செய்யலாம், என் கால்கள் இதுவரையிலும் இப்படி வலித்ததில்லை, அதிக தூரம் இப்படி நான் நடந்ததும் இல்லை, இதை சரி செய்வதற்கு ஒரு மாற்று ஏற்பாடு செய்ய வேண்டும், என்ன செய்யலாம் என்று யோசித்தவர் தன்னுடைய நாட்டு மக்களுக்கெல்லாம் ஒரு அறிவிப்பை கொடுத்தார். எல்லா சாலைகளிலும் மிருகங்களின் தோலால் போர்த்தப்பட்டு அதன் வழியாக நான் நடப்பதற்கு ஏற்பாடு செய்யுங்கள், எல்லா சாலையும் காட்டு விலங்குகளின் தோலால் போர்த்தப்பட வேண்டும். மக்கள் எல்லாரும் யோசித்தார்கள். அமைச்சர் ஓடோடி வந்து மன்னனை பார்த்து சொன்னார், அரசே, விலங்குகளின் தோலால் பாதைகள் எல்லாம் செப்பனிடப்பட்டால் காட்டில் ஒரு விலங்கு கூட மிஞ்சாது. எல்லா விலங்குகளும் கொல்லப்பட்டு அதனுடைய தோல் பதப்படுத்தப்பட்டு சாலையில் போர்த்தப்படுகின்ற பொழுது காடே விலங்குகள் இல்லாத ஒரு காடாய் மாறிவிடும். என்ன செய்வது என்று ஒரு கேள்வியை கேட்டார். அவர் சொன்னார், இதெல்லாம் எனக்கு தெரியாது, இந்த சாலைகள் எல்லாம் சரி செய்யப்பட வேண்டும், எல்லா சாலைகளும் தோலால் போர்த்தப்பட வேண்டும். நான் இன்னை நடக்கின்ற நேரத்தில் என் கால்கள் வலிக்க கூடாது, எந்த ஒரு கல்லும் என் காலிலே படக்கூடாது. எல்லாரும் யோசித்தார்கள். ஒரே ஒரு மனிதன் மட்டும் அரசுடன் வந்து அமைதலாக ஒரு வார்த்தையை சொன்னார். அரசே, சாலைகள் எல்லாம் தோலால் போர்த்தப்படுவதற்கு பதிலாய் மிகவும் மிருதுவான ஒரு தோலை எடுத்து அதை காலணியாய் செய்து உங்கள் பாதத்திலே போட்டு இந்த காலணியின் உதவியோடு நீங்கள் நடந்தீர்கள் என்று சொன்னார். உங்களுடைய கால் வலிக்கப் போவதில்லை, எந்த விலங்கும் பலியாக போவதில்லை. இதை கேட்ட அரசர் யோசிக்க ஆரம்பித்தார். எல்லா விலங்குகளையும் கொன்று அதன் தோலை எடுத்து சாலையில் போர்த்துவதை விட ஒரே ஒரு விலங்கின் தோலை எடுத்து அதை காலணியாய் செய்து காலிலே மாட்டிவிட்டால் என் கால்களும் வலிக்காது, எந்த விலங்கும் மாண்டு போவதற்கு வாய்ப்பில்லை யோசித்தார். இதுவே ஒரு நல்ல யோசனையாய் இருக்கிறது என்று சொல்லி ஒரு காலணி செய்து காலிலே மாட்டிக்கொண்டார். அன்பானவர்களே, இன்று அநேகர் இதே போன்றுதான் இருக்கிறார்கள். தன்னை மாற்றிக்கொள்ளாதபடி மற்றவர்கள் எல்லாரும் மாறிக்கொள்ள வேண்டும், மற்றவர்கள் எல்லாரும் சரியாக வேண்டும் என்று யோசிக்கிற தருணம் உண்டு. முதலாவது நாம் நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும், நாம் நம்மை சரி செய்து கொள்ள வேண்டும். நாம் நம்மை சரி செய்து கொண்டால் உலகம் சரியாகும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 7வது அதிகாரம் 12வது வசனத்திலே மனுஷர் எவைகளை நமக்கு செய்ய வேண்டும் என்று நாம் நினைக்கிறோமோ அதை அவர்களுக்கு செய்ய வேண்டும் என்று இயேசுநாதர் ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். நாம் மற்றவர்கள் செய்ய வேண்டும் என்று எதை நாம் நினைக்கிறோமோ அதை நாம் செய்து நிறைவேற்ற வேண்டும் என்பதே இயேசுநாதருடைய கருத்து. இந்த அநேக நேரங்களிலே மற்றவர்களை குறித்து குறை சொல்லுகிறோம்,
மற்றவர்கள் இப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறோம், இப்படி இருந்தால் நன்றாயிருக்கும் என்று சொல்லுகிறோம். ஆனால் எந்த நிலையிலும் நம்மை குறித்தோ, நம்முடைய குடும்பத்தாரை குறித்தோ, நம்முடைய பிள்ளைகளை குறித்தோ நாம் யோசிப்பதில்லை. நாம் முதலாவது நம்மை திருத்திக் கொள்ள வேண்டும், பின்பு நம் குடும்பத்தை திருத்திக் கொள்ள வேண்டும், நம்முடைய பிள்ளைகளை திருத்திக் கொள்ள வேண்டும், நம்முடைய உறவுகளை திருத்திக் கொள்ள வேண்டும். பிற்பாடு உலகத்திற்கு நேராக நம்முடைய கால்களை எடுத்து வைக்க வேண்டும். முதலாவது உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை எடுத்துவிட்டு உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுப்பதற்கு வகைப்பார் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எடு என்று கூட சொல்லவில்லை. ஆனால் நாம் என்ன செய்கிறோம்? வலுக்கட்டாயமாக நம்மை சுற்றி இருக்கிறவர்களை சரி செய்வதற்கு முயற்சி செய்கிறோம். முதலாவது நம்மை சரி செய்வோம், பிற்பாடு மற்றவர்களை குறித்து யோசிப்போம். நிறைவான வழிநடத்தலும் நிறைவான ஆற்றலும் நமக்குள் இருக்குமே என்று சொன்னால் உலகத்தை சரி செய்வது மட்டுமல்ல, உலகம் முழுவதும் நேர்த்தியான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு நம்மாலும் நம்மை சுற்றி இருக்கிறவர்களாலும் முடியும் என்பதில் சந்தேகமில்லை. ஆகவே முதலாவது நம்மை மாற்றிக்கொள்வோம். ஆண்டவர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பார். ஒரு நிமிடம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். இரக்கம் நிறைந்த எங்கள் பரலோகத்து நல்ல ஆண்டவரே, இந்த காலை நேரத்திற்காக ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்த வேதாகமத்திலே நாங்கள் சிந்தித்தோம். மனுஷர் உங்களுக்கு எதை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அவைகளை நீங்கள் பிறருக்கு செய்யுங்கள் என்று சொன்ன இந்த வார்த்தைகளை நினைத்து ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் முதலாவது எங்கள் தவறுகளை திருத்திக் கொள்ளவும், எங்களை மாற்றிக்கொள்ளவும், நிறைவான ஒரு வழிநடத்தலை ஆண்டவரிடத்தில் நாங்கள் பெற்றுக்கொள்ளவும், ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து ஆலோசனைகளை பெற்றுக்கொண்டு அந்த ஆலோசனையின்படி நாங்கள் வாழவும், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும் கர்த்தர் கிருபை செய்யும். இந்த நாளை உம்முடைய கரங்களை தருகிறோம். காலை முதல் இரவு மட்டும் உம்முடைய பிரசன்னம் கூட இருக்கட்டும். நாங்கள் செல்லும் பாதையெல்லாம் உம்முடைய கரம் எங்களோடு கூட இருக்கட்டும். தவறுகளை நாங்கள் திருத்திக் கொள்ளவும், நல்வழியிலே நடக்கவும், ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளைகளாய் இருக்கவும், நேர்த்தியான வாழ்வை வாழவும் ஆண்டவர் எங்களுக்கு கிருபை செய்வீராக. இந்த நாளிலே நாங்கள் சொல்லும் இடமெல்லாம் உம்முடைய பாதுகாவல் கூட இருக்கட்டும். குறிப்பாக இந்த நாளிலே தங்களுடைய பிறந்த நாட்கள், திருமண நாட்களை கொண்டாடுகின்ற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். இந்த நாளின் ஒவ்வொரு சிறப்பு நிகழ்வுகளிலும் உம்முடைய பிரசனம் கூட இருக்கட்டும். குறைவுகளை கர்த்தர் நிறைவாக்கி தாரும். மீண்டும் உம்முடைய சமூகத்தில் நின்று உம்மை நோக்கி ஜெபிக்க நேரம் மட்டும் உம்முடைய பாதுகாவல் வழிநடத்தல் எங்களோடு கூட இருக்கட்டும். எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்தில் தருகிறோம். இதனால் முழுவதும் கர்த்தருடைய பிரசனம் எங்களோடு கூட இருக்கட்டும். குறைவுகள், குற்றங்கள் எல்லாவற்றையும் பொறுத்துள்ளோம். பலகீனங்கள் எல்லாம் மாற்றும். புது பலத்தோடு உம்முடைய சமூகத்தில் நாங்கள் ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சியோடு வாழ்வதற்கு கர்த்தர் கிருபை செய்வீராக. எங்களை உம்முடைய கரங்களை தருகிறோம். ஆண்டவர் பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டுகிறோம், ஜெபங்கேளும் நல்ல பிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் இடையே என்ப நாமத்தில் ஒரு விசி குடும்பங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன். நல்லதை சிந்திப்போம், நன்மையானதை செய்வோம். குறிப்பாக நம்மை மாற்றியமைத்து ஆண்டவர் விரும்புகிறபடி நம்முடைய வாழ்வை மாற்றிக்கொள்வோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். மீண்டும் அடுத்த காணொளியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரையிலும் ஆண்டவருடைய வழிநடத்தல், பாதுகாவல் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.